நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. திருச்சி மாநகராட்சி மாமன்ற கூட்டத்தில் தம்மை பார்த்து தரக்குறைவாக பேசியதால் திமுக கவுன்சிலரை சஸ்பெண்ட் செய்ததாக மேயர் அன்பழகன் தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்த அவர், பல ஆண்டுகள் அனுபவம் வாய்ந்த தம்மை பார்த்து மேயருக்கே தகுதி இல்லாதவர் என பேசியதால் திமுக கவுன்சிலர் ராமதாஸை மாமன்ற கூட்டத்தில் இருந்து சஸ்பெண்ட் செய்ததாக விளக்கம் அளித்தார். அவ்வாறு பேசியதற்கு கவுன்சிலர் ராமதாஸ் வருத்தம் தெரிவித்தால் சஸ்பெண்ட் உத்தரவை திரும்ப பெறுவது குறித்து பரிசீலிப்பதாக மேயர் அன்பழகன் கூறினார். இல்லை, அவர் நீங்கள் மேயருக்கு தகுதி இல்லாத மேயர்னாரு அப்படின்னு என்ன அர்த்தம்? நான் 5 முறை கவுன்சிலராக இருக்கேன், 2 முறை துணை மேயராக இருந்திருக்கேன். 5 வார்டுலேருந்து நான் கிட்டத்தட்ட 4-5 வார்டுலேருந்து நின்று வந்திருக்கேன். என்னை பார்த்து வந்து இன்னைக்கு கவுன்சிலர் என்ன மேயருக்கே தகுதி இல்லைன்னு சொன்னால் அப்புறம் அவர் நான் பெரிய கவுன்சிலரை ஏற்றுக்கிறது? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? என்னை போய் தகுதி இல்லாத மேயர், நீ மேயருக்கே தகுதி இல்லைன்னு சொல்லும் போது அப்புறம் எனக்கு வருத்தமாக தானே இருக்கும். நான் 2 கூட்டத்தை சஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். அவர் அந்த வருத்தம் தெரிவிச்சாருன்னா மாற்றிக்கலாம், அதுதான் சொல்ல முடியும். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.